அனைவருக்கும் வணக்கம். போஸ்ட் மார்க்கெட் ரிப்போர்ட் பார்க்கலாம். மந்த்லி லெவல்ஸ், மந்த் ஆஃப் ஆகஸ்ட். இது மந்த்லி லெவல். மாதம் தொடங்குவதற்கு முன்னாடியே அந்த மந்த்லி லெவலை நம்ம கொடுத்துருந்தோம். இந்த மந்த்து 26ஆம் தேதி முடிஞ்சதுக்கு அப்புறமே நம்ம அப்டேட் பண்ணியிருந்தோம் இந்த லெவலில். அது என்ன எப்படி நடந்திருக்குன்றதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது எல்லாமே ஆல் அபவ் மேத்தமெட்டிக்ஸ் தான், கணக்கு தாங்க மார்க்கெட்டு. இதை வைத்து ஆப்ஷன் பையிங்கெல்லாம் எடுக்கக்கூடாது, நல்லா புரிந்து கொள்ளுங்கள். இதை வைத்து ஆப்ஷன் பையிங்கெல்லாம் பண்ணக்கூடாது. எச்சிங்கோட இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதை ப்ராஃபிட் பண்ணணும். ஓகேங்களா? சரி, இந்த வீக்கான இந்த போன மந்த்து தானே லெவல் பார்க்கலாம். 24,182 வந்தால் பை, டே கேண்டல் க்ளோசிங் பேசி 24,068 ஸ்டாப் லாஸ். 25,532 போனால் செல்லு, 25,618 ஸ்டாப் லாஸ் டே கேண்டல் க்ளோசிங் பேஸில். பாருங்க, இங்கிருந்து மார்க்கெட்டு இங்கிருந்து வந்துடுச்சு. இந்த கேண்டில் என்ன பண்ணிருக்குங்க, டே கேண்டில் ஸ்டாப் லாஸ் செட்டு கரெக்டுங்களா? நீங்கள் 182 எடுத்துருப்பீங்க, 668 ஸ்டாப் லாஸ் செட்டு. ஸ்டாப் லாஸ் செட் ஆயிடுச்சு. இனிமேல் பைட் இருக்கு, இது கிடையாது நமக்கு என்ட்ரி. ஆனால் எகைன் இங்கே பாருங்க, இந்த இடம் நல்லா கவனிங்க. என்ன பண்ணுது எகைன் பை எடுக்குதா? ஸ்டாப் லாஸ் இனிமே 260. எகைன் பை போகும் பொழுது இதனுடைய டார்கெட் ஏற்கனவே சொல்லியிருப்பேன், மினிமம் 100 பாயிண்ட்ஸ், மேக்ஸிமம் அது என்ன ட்ரெண்ட் இருக்கோ அது போகும். எவ்வளோ பாயிண்ட் போய் இருக்குங்க? 1000 பாயிண்டா? இப்போ வரைக்கும் 1000 பாயிண்டா? சாரி, இங்கே இப்போ இருக்கு 1080 பாயிண்ட். இங்கே கொடுத்தது ஸ்டாப் லாஸ் எவ்வளோ ஹிட்டாச்சுங்க? ஒரு 120 பாயிண்ட்ஸா? இங்கிருந்து இப்போ எவ்வளோ ஏறி இருக்குங்க? பறந்து இருக்கா மார்க்கெட்டு? இதில் நான் இப்போ ஒரு ரூல், இதில் வேற ஒரு ரூல் அப்ளை பண்ணியிருக்கேன். இந்த ஸ்டாப் லாஸ் நமக்கு அழகாக ட்ரிகர் ஆனது. அதை அடித்து எகெயின்ஸ்ட் மறுபடியும் எடுக்கும் பொழுது அது ஃபர்தர் மூமெண்ட் பெருசாக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம ஸ்டூடெண்ட்டுக்கு எல்லாருக்கும் தெரியும். எவ்வளோ பெரிய மூமெண்ட் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா? சும்மா பறந்துருக்காங்கல்ல. இவ்வளோ பாயிண்ட்ஸ் யார் கொடுப்பா? இது எஜ்ஜிங்கோட எடுத்து விட்டு அழகாக அந்த மாதம் ஃபுல்லாக உட்காந்துருந்தா 1000 பாயிண்ட். ஒரு லாட் எடுத்து விட்டுனா 25,000 ப்ராஃபிட்டு ஃபியூச்சரில். புரியுதுங்களா? அது 5,000 எஜ்ஜிங் போச்சுன்னுங்க, 20,000 ப்ராஃபிட். சரி, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். சூப்பர், பேங்க் நிஃப்டி வாங்க. இங்கே பாருங்க, 49,982 வந்தால் செல்லு, 53,138 இருந்தால் இது செல்லு, 49,900 பை. இதுக்கு 150 பாயிண்ட் ஸ்டாப் லாஸ் டே கேண்டல் க்ளோசிங் பேஸ்டு. பாருங்க, இந்த டே இங்க வந்தது, அடுத்த நாளே கேப் அப்ல உங்களுக்கு அந்த எவ்வளோ கிட்டத்தட்ட 150 இல்லை, அவன் 200 பாயிண்ட் என்னமோ ரிட்டர்ன் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் அது கீழே இறங்கியிருக்கு. புரியுதுங்களா? அப்போ இதுல ப்ராஃபிட் ஒன்று கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் இறங்கியிருக்கா. இப்போ எவ்வளோ பாயிண்ட் போயிருக்காரு ப்ராஃபிட் பாருங்க, 700 பாயிண்ட்டுங்க. ஆனால் இருந்து அடுத்த நாள் 700 பாயிண்ட் ப்ராஃபிட் ரிட்டர்ன் நமக்கு. அதுக்கப்புறம் தான் அது இறங்கி கீழே வந்திருக்கு. 700 பாயிண்ட்ஸ் ரிட்டர்ன் கொடுத்துட்டாங்க ப்ராஃபிட் ரிட்டர்னு. ஸ்டாப் லாஸ் அதுக்கப்புறம் எகைன் இங்கே 150 பாயிண்ட் ரிட்டர்ன். அதுக்கப்புறம் மேலே ஏறிட்டாங்க, எகைன் 700-800 பாயிண்ட் ப்ராஃபிட். எகைன் ஸ்டாப் லாஸ் டே கேண்டில் 150 பாயிண்ட்ஸ் இதுலேருந்து மைனஸ் பண்ணிக்கோங்க. அப்படின்னா இது ஸ்டாப் லாஸ் செட்டு கிடையாது, இந்த கேண்டில் ஸ்டாப் லாஸ் செட்டு 150. அதுக்கப்புறம் எகைன் பையானவங்க இங்கேருந்து ரேலி ஆகிட்டாங்க. பார்த்தீங்கன்னா எகைன் எவ்வளோ பாயிண்ட்ஸ்? கிட்டத்தட்ட 1500 புள்ளிகள் ப்ராஃபிட். இப்படி தான் இருக்கும் மந்த்லி. இது ஒன் ஆஃப் தி மெத்தட் தான். இதெல்லாம் நாங்கள் அடிஷ்னலாக தான் பயன்படுத்தக்கூடிய மெத்தட். பொசிஷனல் கால்குலேஷன் வேற இன்னும் இருக்கு. ஓகேங்களா? அப்போ மார்க்கெட்டுங்கிறது மேக்ஸ் சார்ந்தது, அதை சார்ந்து படிங்க, புரிஞ்சுக்கோங்க. எல்லாமே நான் மேக்ஸ் தான் என்னுடைய இதில், எதையுமே நான் இதாக வச்சுக்கவே மாட்டேன், கணக்கு தான். அப்போ அதற்கேற்ற போல் நீங்கள் வர்த்தகம் பண்ணுங்க. நெக்ஸ்ட் மந்த்துக்கான லெவல்ஸ் எல்லாமே நான் சாட்டர்டே சண்டே லீவ்ல எடுத்து அப்டேட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம், வாங்க வளமுடன்.